Repentant Christian YouTube channel. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சேனல் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். இந்த அக்டோபர் மாசத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமான மாதமாக கர்த்தர் நடத்தி கொடுப்பாராக. இந்த நாளிலே இந்த ரிப்பெண்டன்ட் என்ற இந்த கிறிஸ்டியன் சேனல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காகவும், இந்த சேனலை நடத்துகிற அன்பு சகோதரர் செல்லப்பாண்டி அவர்களுக்காகவும், இந்த சேனலில் என்னை அறிமுகப்படுத்தினதான அன்பு சகோதரர் பிரதர் நீதி அவர்களுக்காகவும் நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி இந்த சேனல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் மூலமாக அநேக தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கும் கொண்டு சேர்க்கும்படியாக இந்த பணியை கர்த்தர் கொடுத்த தரிசனம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளை கர்த்தர் தொடர்ந்து நடத்த இவர்களுக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து ஒரு ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவரே, இந்த வேலைக்காக, இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய வேத வசனம் அநேகருக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணட்டும். உம்முடைய வேத வசனம் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். இன்னைக்கு கேட்கிற இந்த செய்தியானது கேட்கிற யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்துக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு தகுதியான தேவன் இயேசு ஒருவர். உலகத்துல பாவிகளை மன்னிக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து நம்மளை மீட்டெடுத்தபடியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இன்னைக்கு ஜீவனோடு கூட அவரை ஆராதிக்கும்படியாக கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. நம் ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு ஒருவர். முழு உலகத்திற்கும் பொதுவான தேவன் இயேசு ஒருவர். ஆமென். அவர் ஒருவர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. 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 ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. நன்றி. அன்பு என்றால் என்னவென்று, மனிதர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே அன்பே உருவாக வந்து, ஆமென், அவர் சுற்றி திரிந்து அன்பு செய்கிறவராய் அவர் வாழ்ந்து காண்பித்தார். அவருடைய மாதிரியை பின்பற்றி நீங்களும் நானும் வாழ்வோம். ஆமென். பெரும் பாவிமானம் மாற, ஆமென், அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். பாவம் செய்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நன்றி அப்பா. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும் பாவி மனமாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்ன
இயேசு நீர் மாத்திரமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதிக்கிற நீங்களும் நானும். ஆமென். கர்த்தர் ஒருவேளை நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டும் பொழுது, கண்டித்து நிறுத்தும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, நம்முடைய பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுத்து, ஒரு மீட்பை கொடுத்து, நம்முடைய ஆசீர்வதிக்கிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை தருகிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. ஆமென். நன்றி அப்பா. Thank you Jesus. பாவத்தை சுட்டி காட்டி கண்டித்து உணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை சுட்டி காட்டி கண்டித்து உணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தில் இருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. பாவத்தில் இருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. தெய்வம் நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. நன்றி. இந்த பூமியிலே சமத்துவத்தை நிலைநாட்டும்படியாக மனுஷ ரூபம் எடுத்து இயேசு வந்தார். ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி என்று இருந்ததான வேறுபாட்டை கலைந்து ஓடும்படியாக ஆமென். மனித நேயம் இல்லாத இந்த உலகத்திற்கு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி காட்டின தெய்வம். நன்றி. சகல ஜனங்களுக்காக உயிரத்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி. ஆமென். நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆவியானவரே, ஆணுக்கொரு நீதி, பெண்ணுக்கொரு நீதி என்ற வேறுபாட்டை வென்ற தெய்வமே. மனிதநேயம் இல்லாத மதமான உலகத்துக்கு மனிதநேயம் சொல்லி தந்தவரே. ஆணுக்கொரு நீதி, பெண்ணுக்கொரு நீதி என்ற வேறுபாட்டை வென்ற தெய்வமே. மனிதநேயம் இல்லாத மதவாத உலகத்துக்கு மனிதநேயம் சொல்லி தந்தவரே. சமத்துவம் சமதர்மம் உலகத்தில் நிலைநாட்ட உயிரை தந்த உண்மை தெய்வமே. சமத்துவம் சமதர்மம் உலகத்தில் நிலைநாட்ட உயிரை தந்த உண்மை தெய்வமே. உயிரை தந்த உண்மை தெய்வமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கு பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர்
இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியானது இயேசு நீர் மாத்திரமே. அன்பின் பிதாவே, எங்களோடு பேசும். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த சேனல் மூலமாக அநேக செய்தியை இங்கே கேட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டுடைய செய்திக்கு குறைவே இல்லை. பல திருச்சபைகளிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். இன்னைக்கு யூடியூப் சேனல் எடுத்தாலே எத்தனையோ செய்தியை நாம் என்ன செய்ய முடியும்? தினம்தோறும் நாம் இருக்கிற இடத்துல இருந்து என்ன செய்ய முடியலாம்? செய்தியை கேட்கலாம். ஒரு காலத்துல செய்தியை கேட்க வேண்டும் என்று சொன்னால் கன்வென்ஷன் கூட்டத்திற்கு 3 நாள் 4 நாட்கள் என்று சொல்லி பல வருடங்களுக்கு முன்பதாக நான் ரட்சிக்கப்பட்ட புதுசெல்லாம் செய்தியை கேட்கும்படியாக ஆயிரமாய் ஜனங்கள் கடந்து போவார்கள். ஆனா இன்றைக்கு செய்தியை கேட்கும்படியாக நம்முடைய கைகளிலே அடக்கமாக எத்தனையோ நம்ம வேண்டிய செய்திகளை என்ன செய்திருக்கலாம்? இன்னைக்கு மொபைல்ல யூடியூப்ல நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட காலத்துல இருக்கிறோம். அதுலயும் செய்தி என்று சொன்னால் நமக்கு வேண்டிய செய்தி என்ன செய்யலாம்? நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஆசீர்வாதம் வேணுமா? சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை விட எனக்கு என்ன செய்தி வேணும்னு ஆசீர்வாத மெசேஜ் அப்படின்னு டைப் பண்ணாலே ஆசீர்வாத செய்தியாக வந்துடும். நாம் விரும்புகிற செய்தியை இன்னைக்கு யூடியூப்ல என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்து பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு வேளைகளிலும் சபைகளிலிருந்து நம்மளோடு கூட பேசக்கூடியவர். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆவலா இருக்கிற மத்தியிலே ஒரு வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். ரோமர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதிலே ஒரு கடைசி பகுதியை, அந்த 16வது அதிகாரத்தில் இருக்கிறது வசனத்தில் இருக்கிறத கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த வசனத்தை அநேக வேளையில நீங்க கேட்டிருக்கலாம், படித்திருக்கலாம். ஒருவேளை பல பரிசுத்தவான்கள் இந்த செய்தியை குறித்து பேசி இருக்கலாம். இன்றைக்கு இதன் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். இன்றைக்கு ஒரு மரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அடி வேரை வைத்து, வேர் என்று சொன்னால் அடி வேறு, அது மறைவாக இருக்கும். அந்த வேறுனாலதான் அந்த மரத்தினுடைய குணங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். பார்த்தோம் என்று சொன்னால் வேறு அது மறைவாக தான் இருக்கும். ஆனா அந்த வேறு நல்லா ஊன்றி இருந்தா தான் அதனுடைய மரத்தினுடைய கனிகள் நன்றாக இருக்கும். எத்தனை காற்று புயல்களும் என்ன செய்ய முடியும்? அசையாமல் இருக்கும். ஒரு வேறு அது கெட்டு போயிடுச்சுன்னா அந்த மரம் சீக்கிரமாக சாய்ந்து விடும் என்று சொல்லி நாம் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு ஒரு தலைப்போடு கூட நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு பின்மாற்றம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வைத்துக்கலாம். பின்மாற்றம் என்று சொன்னா இன்னைக்கு அநேகர் அதே வேளையில இந்த சேனலின் தலைப்பு மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்று சொன்னால் இன்னைக்கு அநேகர் நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ரட்சிக்கப்படாதவர்கள் மாத்திரமே மனம் திரும்பாதவர்கள், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அவர்களுக்கான பிரசங்கமும் பண்ணுகிறோம். நல்லதுதான். ஆனாலும் இன்னைக்கு திருச்சபைக்குள்ள இருந்தும் கூட மனம் திரும்பாமல் அநேகர் இருக்கிறோம். சபைக்குள்ள இருந்தும் கூட ஆண்டவரை அறிந்தும் வேதவசனத்தை தெரிந்தும் கூட மனம் திரும்பாமல் அநேகர் இருக்கிறோம். இன்னைக்கு இயேசுவை அறியாதிருக்கிறவர்கள் மனம் திரும்ப ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே வேளையில கர்த்தரை அறிந்தும் கொண்டும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட பல வேளைகளிலே பல சூழ்நிலைகளிலே மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பின்மாற்றம் என்ற ஒரு தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்கு எதுல பின்மாற்றம் வருகிறது? அந்த பின்மாற்றத்திலிருந்து அவன் மனம் திரும்ப வேண்டும். நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு மனிதனுக்கு பின்மாற்றம் எதனால வருகிறது? அந்த பின்மாற்றத்திலிருந்து அவன் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு பின்மாற்றம் எங்கே வருகிறது? இன்னைக்கு அநேக வேளையில நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம், பின்மாற்றம் என்று சொன்னால் இயேசுவை விட்டு விலகி போய்விடுவது, திருச்சபைக்கு வராமல் இருப்பது, ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போவதுதான் பின்மாற்றம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த பின்மாற்றம் அதோடு கூட முடிவதல்ல. பின்மாற்றம் என்று சொன்னாலே இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கும் பின்மாற்றம் இருக்கிறது, ஊழியம் செய்கிறவர்களுக்கும் கூட பின்மாற்றம் இருக்கிறது. அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த பின்மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஒரு மனிதனுடைய வேர் என்று சொன்னால் நம்முடைய இருதயம், சிந்தனை.
நம்முடைய வேர் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வேர் என்று சொன்னால் அவனுடைய இருதயம், அந்த இருதயத்திலிருந்து உண்டாகக்கூடிய சிந்தனை. இன்னைக்கு ஒரு மனிதனை, அதாவது ரட்சிக்கப்பட்டவனா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவனா இருந்தாலும் சரி, அவனை விழத்தள்ளுவதற்கு பிசாசு முதலாவது ஒரு மனிதனை தொடக்கூடிய ஒரு இடம் அவனுடைய சிந்தனை மாத்திரமே. அவனுடைய இருதயத்தின் நினைவுகளை தான் இன்னைக்கு பிசாசு தொடுகிறான். இன்னைக்கு சிந்தனையிலே நமக்கு ஒரு மனம் திரும்புதல் வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியின் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு அநேகர் விழுந்து போவதற்கு ஒரு காரணம் நம் சிந்தை மாத்திரமே. சிந்தனையில, இருதயத்திலிருந்து நினைவக்கூடிய சிந்தனை. அதுல வேத வசனத்துல நீதிமொழிகள் 23:7 நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அதுல நமக்கு தெரியும். பாருங்க, 23:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவனும் இருப்பான். அப்படி நம்முடைய இருதயத்தின் நினைவு பாருங்க, ஒரு வேர் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அந்த மரத்தினுடைய கனியும் இருக்கும், அந்த மரமும் நிலைத்து இருக்கும். அது போல ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான்னா, அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவனும் இருப்பான். அவனுடைய வாழ்க்கையும் அவன் சிந்தனையின் போலதான் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதோடு கூட மத்தேயு 15:19 ஒரு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அதுல பாருங்க, எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வருமா. பாருங்க, ஒரு மனிதனுடைய இருதயம், கர்த்தரும் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது, இன்னைக்கு ஒரு ரட்சிக்கப்படாத மனிதனை ஆண்டவர் எதிர்பார்த்து கூப்பிடுவது, முதலாவது அவர் விரும்புவது அவனுடைய இருதயத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த பரிசுத்தமான இருதயத்துலதான் தேவன் வாசம் பண்ண முடியும். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம ஊழியம் செய்கிறோம், கர்த்தர் முதலாவது நம்முடைய இருதயத்தை தான் மாற்றிருக்கிறார். அந்த இருதயத்தை எனக்கு ஒப்பு கொடுன்னு சொல்லி அந்த இருதயத்தை நம்ம ஒப்பு கொடுத்துதான் இன்னைக்கு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், சபைகளிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த இருதயத்தையும் கெடுக்கும்படியாக தான், மனிதனுடைய இருதயத்திலிருந்து தான் எல்லா சிந்தனைகளும் பொல்லாங்கும் என்ன செய்து கொண்டு எழும்பி கொண்டிருக்கிறது. வேதவசனத்துல வாசிக்கிறோம், இருதயத்திலிருந்து என்ன நினைக்கிறதா, பொல்லாத சிந்தனைகள் உருவாகிறது. இந்த பொல்லாத சிந்தனையை கொடுக்கிறது பிசாசு. இன்னைக்கு முதலாவது நம்முடைய சிந்தனையில் தான் கை வைப்பான். இன்னைக்கு அநேக ஜனங்கள் வியாதிகள், பலவிதமான போராட்டம், பிரச்சனை, கவலையில இருக்கிறவங்க நீங்க கேட்டீங்கன்னா அநேகர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. 90% வியாதி மன அழுத்தத்தினால உண்டாகும். அப்ப அவங்களுடைய மனதை, சிந்தனையை இன்னைக்கு பிசாசு கெடுக்கிறான் என்று சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சிந்தனையிலே இன்னைக்கு ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். அந்த சிந்தனையிலே ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்று சொல்லிதான் இந்த செய்தியை நாம தியானிக்க போறோம். சபையில இருக்கிறவங்க கூட அநேகருடைய இருதயம் இன்னைக்கு என்ன இருக்கு, பிசாசுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. நம்முடைய சிந்தனையை அவன் பிடித்து வைத்திருக்கிறான். இந்த சிந்தனையிலே வந்ததான குழப்பம், அந்த இருதயத்துல உண்டான மனமாற்றத்தினாலதான் அநேகர் என்ன செய்கிறார்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பின்மாறி போயிருக்கிறாங்க. அந்த சிந்தனையில ஒரு மாற்றம் உருவாகும் பொழுது அந்த பின்மாற்ற நிலையிலிருந்து அவங்க என்ன செய்ய முடியும், திரும்பி வர முடியும். பின்மாற்றம் என்றால் ஒரு தேவ மனிதன், சிவகாசியில் இருக்கிற கர்மேல் சபையின் போதகர் பாஸ்டர் ஜான்ராஜ் அவர்கள் எழுதினதான பின்மாற்றம் எங்கக்கூடிய ஒரு புஸ்தகத்தை நான் வாசிக்க நேர்ந்தது. ஒரு அருமையான ஒரு புக்கு. அதுல பின்மாற்றம் நம்ம நினைத்திருப்போம், பின்மாற்றம்னா இயேசுவை விட்டு பின்வாங்கி போனவன் அப்படின்னு சொல்லி. அதுல இருந்து அநேக காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஊழியம் செய்கிறவர்களும் கூட நம்ம சில வேலைகளிலே பின்மாற்றத்துல இருக்கிறோம். சபைக்குள்ள இருக்கிறவர்களும் கூட பின்மாற்றத்துல இருக்கிறோம். எப்படி என்று சொன்னா, இன்னைக்கு உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு 2 மணி நேரம் தினந்தோறும் ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் இப்பொழுது காலப்போக்கில் அவன் 1 மணி நேரம் தான் ஜெபிக்கிறான் என்று சொன்னால் அவன் ஜெபத்திலிருந்து பின்மாற்றம் அடைந்திருக்கிறான். நன்றாக ஆராதனைக்கு வந்து சபையிலே பல வேலைகளை செய்து சபையிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தவன் இன்னைக்கு சபைக்கு வருவதிலேயே நேரம் தாழ்த்தி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் ஆலயத்துக்கு வருவதிலே என்ன செய்து கொண்டிருக்கிறான், பின்மாற்றம் அடைந்திருக்கிறான். தேவனுக்காய் ஊழியம் செய்தவர்கள், தன்னால் செய்யப்பட்ட தனக்கு நேரம் கிடைத்த பொழுதெல்லாம் செய்த ஊழியம் செய்தவர்கள் இன்னைக்கு என்ன செய்யல, ஊழியம் செய்யாமல் இருக்கிறார்கள்னா அதுல இருந்து அவர்கள் பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல அநேகம் நல்லா இருந்திருப்பாங்க, இன்னைக்கு அதுல இருந்து விலகியிருந்தா அதுல நீங்கள் பின்மாற்றம் அடைந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு பல சூழ்நிலைகளிலே நீங்களும் நானும் பின்மாற்றம் அடைந்திருக்கிறோம். அந்த பின்மாற்றத்துக்கு ஒரே ஒரு காரணம், நம்முடைய சிந்தனையை, இருதயத்தின் நினைவுகளை பிசாசு என்ன செய்து கொண்டான், திருடி கொண்டான். அவனுக்கு தேவை நம்முடைய சிந்தனையை மாற்றிட்டாலே போதுமானது. கர்த்தரும் அந்த இருதயத்தை தான் நேசிக்கிறார், பிசாசும் அந்த இருதயத்தை தான் அவன் என்ன செய்யறான், திருட முயற்சி பண்ணுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதத்துல ஒரு மனிதனை குறித்து நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனுஷன் தான். தன் தகப்பன் இடத்துல இருந்து சொத்தை பிடித்துட்டு போன ஒருவன். பாருங்க, அப்ப அவனை எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னா, அவனை ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனே வச்சுக்கலாம். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட மனுஷனே வச்சுக்கலாம். தகப்பனுடைய வீட்டில இருந்து போகிறான். அப்போ சபையில இருந்து பின்வாங்கி போனவன் நம்ம வச்சுக்கலாம். அவன் எப்படி பின்வாங்கி போனான்னு பாருங்களேன். நமக்கு தெரியும், அதை அதிகமாக நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை.
லூக்கா எழுதிய சுவிசேஷத்துல அதுல 15வது அதிகாரம் 17வது வசனத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. தகப்பனிடத்திலிருந்து அவன் பிரிந்து போய் எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாக மாறுகிறான். உலக வாழ்க்கைக்கு போய் அடிமைப்பட்டு தகப்பனுடைய வீட்டிலே செல்வ செழிப்போடு ஆசீர்வாதமாக திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்ட நாம் சபையில் இருக்கும் பொழுது, தேவனோடு ஐக்கியமா இருக்கும் பொழுது, தேவனோடு வாழும் பொழுது சகலவிதமான நன்மைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஆனா பிசாசு சில வேளைகளில் நம்முடைய சிந்தனையை மாற்றி அதிலிருந்து நம்மளை பின்வாங்கி கொண்டு போகும் பொழுது உலகத்துக்கு அடிமைப்பட்டு பல வேளைகளிலே உலக சிற்றின்பங்களுக்கு ஆசைப்பட்டு அதில் சிக்குண்டு நொறுக்கப்பட்டு தத்தளித்து கொண்டிருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் ஒரு மனிதனுக்கு உண்டாயிடுச்சு. பாருங்க, அவன் தகப்பனை விட்டு பின்வாங்கி போய் எல்லாவற்றையும் இழந்த பொழுது அவனுக்குள்ளே ஒரு மாற்றமா அவனை கெடுத்தது, அவன் சிந்தனை கெட்டு போச்சு. தகப்ப வீட்டுல எல்லாம் இருக்கு, ஆனா இதை விட்டு தகப்பனை விட்டு ஓடி போகணும். இன்னைக்கு அநேகர் பாருங்க, இயேசு விட்டு போகணும், சபையை விட்டு போகணும், ஊழியத்தை விட்டு போகணும்னு நிறைய பேர் கிளம்பி போனது காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? உடைய சிந்தனையில ஒரு குழப்பத்தை பிசாசு விதைத்ததுதான். இன்னைக்கு இங்க பாருங்க, அந்த காணாம போன அந்த மகன் அப்படின்னு நம்ம வேதத்துல பாக்குறோம். லூக்கா 15:17 வாசிக்கிறோம். பாருங்க, அவன் அந்நிய தேசத்துல போய் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. லூக்கா 15:17 வாசிக்கிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, நன்றாக கவனிச்சிங்களா? அவனுக்கு என்ன தெளிந்ததான்? புத்தி தெளிந்த போதுதான். அவன் புத்தி இல்லாமையா இருந்தான், அவன் புத்தியோடு தான் இருந்தான். எல்லா செல்வங்களையும் கொண்டு போய் செலவழிச்சுட்டு உலக பாவத்துல வாழ்ந்ததான ஒரு பின்மாற்றம் அடைந்தவன். சிந்தனையில பரிசுத்தம் இல்லாமல், சிந்தனையில ஒரு குழப்பம் வந்தது நிமித்தம், இருதயத்துல ஒரு குழப்பம் வந்தது நிமித்தம், பிசாசின் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்த நிமித்தம் தகப்பனை விட்டு ரட்சிப்பை விட்டு பின்வாங்கி போனதானவன் மனிதன். வேதத்தை விட்டு கடந்து போன ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது என்ன செய்யறான்? அந்நிய தேசத்துல கஷ்டப்படும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு சிந்தனையில ஒன்று ஒதுக்கி என்ன வருதுன்னா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, பாருங்க அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதே என்று சொல்லி நானோ பசியினால் சாகிறேன். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, அவனுடைய வார்த்தையை கவனிங்க. அவன் புத்தி தெளிந்த போது அவனுக்குள்ள ஒரு யோசனை வருது. என் தகப்பனுடைய வீட்டிலே வேலைக்காரர்களுக்கு கூட திருப்தியான உணவு இருக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய அவன் ஒரு முட்டாள்தனமான இடத்துல அவன் இருக்கிறான் பாருங்க. அவனுக்கு புத்தி தெளியுது. என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரர்கள் கூட நன்றாக சாப்பிடுகிறார்கள், ஆனா அவருடைய சொந்த மகனாகிய நான் ஏன் பசியினாலே சாக வேண்டும் என்று சொல்லி சிந்தனையிலே ஒரு மாற்றம் அவனுக்கு உண்டாகிறது. அவனுடைய பின்மாற்றத்திலிருந்து அவன் எழும்பி தகப்பனிடத்துல வந்து சேர்கிறான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் சில வேளைகளிலே என் தகப்பனுடைய கூலிக்காரர் கூட எத்தனையோ பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. பல வேளைகளிலே தேவனிடத்துல எல்லா விதமான நன்மையும் ஆசீர்வாதங்களும் திருப்தியான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். எங்க வைத்திருக்கிறார்? திருச்சபையில வைத்திருக்கிறார். அதோட இந்த வேத புஸ்தகத்துல வைத்திருக்கிறார். இதுல இல்லாத எந்த ஒரு ஆலோசனையும் இல்லை, இதுல இல்லாத ஆசீர்வாதமான வார்த்தைகளே இல்லை. வேத புஸ்தகத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்து இந்த வேதத்து மூலமா ஆண்டவர் அனுதினமும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, இன்னைக்கு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு சபையில இருக்கிற நீங்களும் நானும் கூட தேவனிடத்தில் இருக்கிற திருப்தியான ஆகாரம் ஆகிய இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்காதபடிக்கு, இவரிடத்துல ஆலோசனை கேட்காதபடிக்கு இன்னைக்கு எத்தனை பேர் மனுஷ ஆலோசனைக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் தெரியுமா? கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் நாம் ஓடுகிற எங்க போகிறோம்? பல வேளைகளில் பல குழப்பம், இந்த சிந்தனையில் ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம் வந்தோன்னு எங்க போயிருது தெரியுமா? இந்த கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வேதவசனம் நம்ம பக்கத்திலே இருக்கும், நம்ம வீட்டிலே இருக்கும், நம்ம வீட்டிலே தான் வேதவசனம் இருக்கும். ஆனா அதை எடுத்து திருப்தியான ஆகாரம் இந்த வேதவசனத்துல இருக்கு. என் தகப்பன் கொடுத்ததான இந்த வேத புஸ்தகம், என் தகப்பன் வீடு திருச்சபை, அங்கே இருக்கு திருப்தியான ஆகாரம். ஆனா அங்க இல்லாம நம்ம உலகத்தை தேடி என்ன செய்யறோம்? ஓடி விடுகிறோம். ஆனா அங்க என்ன இருக்கும்? சில நாட்கள், சில மணி நேரங்கள் அங்கே கிடைக்கிறதான ஆலோசனைகள், நன்மையான வார்த்தைகள், சிற்றின்பங்கள், இவைகள் எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை போல தரும். ஆனா ஒரு நாள் என்ன செய்யும்? இவைகள் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். என் தகப்பன் வீடாகிய திருச்சபையும் என் தகப்பன் கொடுத்ததான இந்த வேத புஸ்தகமே நமக்கு திருப்தியான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது திரும்பி வந்தான். இன்னைக்கும் கூட நீங்களும் நானும் நம்முடைய வேதத்துக்கு நேராக திரும்ப வேண்டும். சிந்தனையிலே இன்னைக்கு குழப்பம், அந்த சிந்தனையிலிருந்து ஒரு மாற்றம் அடைய வேண்டும். பின்மாற்ற நிலைமையிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்?
வெளியே வர வேண்டும். பல வேலைகளில நம்ம பின்மாற்றம் அடைந்திருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, பல வேலைகளில கர்த்தரை நம்பி நம்ம ஊழியத்தை கூட ஆரம்பிச்சிருப்போம். ஆனா அதை தேவனை விட்டு இன்னைக்கு மனுஷனை தேடி போற வேலை. என் தகப்பன் இடத்துல தான் எல்லாமே இருக்கிறதே, நான் ஏன் மற்றவர்களை நாடி போக வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் மூலமாக நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆனா நம்ம நோக்கி பார்க்க வேண்டியது கர்த்தரை தான் நோக்கி பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள்ல நம்ம பார்க்கிறோம், 3வது அதிகாரத்துல ஒரு நடக்க முடியாத ஒரு சப்பானியை தேவாலயத்துல பார்க்கிறார்கள். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். அப்போஸ்தலர் 3:6 நம்ம வாசிக்கலாம். நடக்க முடியாத, சுமார் 40 வருஷங்களாக நடக்க முடியாத ஒரு சப்பானி அவனுடைய வேலையை பிச்சை எடுப்பது, அதனாலதான் அவனுடைய குடும்பமே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவனுடைய பிழைப்பே அதுதான். அன்று 2 தேவ மனிதர்கள், ஊழியக்காரர்கள் பேதுரும் யோவான் அந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது அவனை பார்க்கிறார்கள், சந்திக்கிறார்கள். பாருங்க, சந்திக்கும் பொழுது அவன் அவர்களை நோக்கி பார்க்கிறான், ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி. ஆனா அவங்க சொல்றாங்க, தேவனுக்காக வைராக்கியமா ஊழியம் பாராட்டிட்டு இருக்கிறாங்க, எங்கிட்ட என்ன இல்லை, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல இல்லை. இன்றைக்கு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் வெள்ளியும் பொண்ணும் இல்லாம இருக்கலாம், உலக ஆசீர்வாதங்கள் நம்ம கையில இல்லாத போல இருக்கலாம். ஆனா ஒன்று நமக்குள்ள இருக்கிறது. அந்த பேதுரு யோவானும் சொல்லுகிறார்கள், எங்க கிட்ட ஒண்ணு இருக்கு, வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனா அந்த வெள்ளியும் பொன்னையும் உடைய இயேசு எங்களுக்குள்ள இருக்கிறார், அவரை உனக்கு தர்றேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன்னு சொல்லி அவனை தூக்கிடுறாங்க, எழுப்புகிறான். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு அப்படிப்பட்ட வெள்ளியும் பொண்ணும் உடைய இயேசு எனக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்ப முடியாதபடிக்கு நம்முடைய சிந்தனையை பிசாசு கிடைத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய மாயையான காரியம் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஆகாய் 2:8, ஆகாய் புஸ்தகம் 2:8 நான் வாசிக்கிறேன். சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளையும் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. வெள்ளியும் நம் தேவன் இடத்துலதான் இருக்கு, பொன்னும் நம் தேவன் இடத்துலதான் இருக்கிறது, உலகமும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்ப வெள்ளியும் பொன்னும் உடைய நம் தேவனை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இயேசுவை நமக்குள்ளே வைத்திருக்கிற நீங்களும் நானும் பல வேளைகளிலே, பல சூழ்நிலைகளிலே மற்றவர்களை தேடி போய்விடுகிறோம். ஆலோசனைக்காக மற்றவர்களை தேடி போய்விடுறோம், நம்முடைய தேவைக்காக மற்றவர்களை தேடி போய்விடுறோம். ஆண்டவர் அப்பொழுது பார்க்கிற நம்முடைய தேவையெல்லாம் அந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரே. வெள்ளியும் அவரிடத்துல தான் இருக்கு, பொண்ணு அவரிடத்துல தான் இருக்கிறது. அவரே நமக்குள்ள நாம் வைத்திருக்கும் பொழுது மற்றவர்களை ஏன் தேடி போக வேண்டும்? அந்த பேதுருவுக்கு யோவானுக்கு அதான் நம்பிக்கை. வெள்ளி பொண்ணு இல்லை, ஆனா வெள்ளி பொண்ணுடைய இயேசு உனக்கு தர்றேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய ரட்சிப்பிலிருந்து பின்மாற்றம் அடைந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு மனம் திறக்கும். சிந்தனையில ஒரு மாற்றம் இன்னைக்கு உண்டாகட்டும், சிந்தனையில ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். வேறு எப்படி இருக்கிறதோ அதன்படிதான் அதனுடைய மரமும் இருக்கு. நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தேவனை நினைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பிசாசின் சிந்தனைகளுக்கு நாம் இடம் கொடாதபடிக்கு நம்முடைய சிந்தனையை கை வைக்க இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு மனிதர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை, ஊழியக்காரர்களை, யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய சிந்தனையைத்தான் இன்னைக்கு பிசாசு கெடுத்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பாருங்க, ஆண்டோடைய அன்பை சொல்லுங்க, ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க? அவங்களுடைய சிந்தனையை கெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பின்மாற்றம் அடைந்தவங்களை போய் சில எத்தனையோ போதர்கள் பின்மாற்றம் அடைந்தவங்களை போய் கூப்பிடுவாங்க. ஆனா அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? எத்தனையோ குறைகள், சபையில சில குறைய சொல்லுவாங்க, ஊழியக்காரருக்கு விரோதமா குறைய சொல்லுவாங்க, அவர்கள் இப்படி இவர்கள் எப்படி, படைத்த தேவனை குறித்த சிந்தனையை விட்டுடுவாங்க. இன்னைக்கு குறை சொல்லுகிற அவனுடைய சிந்தனை எல்லாம் பிசாசு எடுத்து வைத்திருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய சிந்தனையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மனம் திரும்புதல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய பின்மாற்றத்திலிருந்து மனம் திரும்புங்க. மனம் திரும்பினா கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். அவன் புத்தி தெளிந்த பொழுது, செய்தியை கேட்கிற நீங்களும் நானும், தன்னுடைய தகப்பன் வீட்டில திரளான செல்வங்களும் ஆஸ்தியும் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு புத்தி தெளிந்தது. நம்முடைய தகப்பனாகிய தேவன் அருளிய வேதத்துல திரளான ஆஸ்தி இருக்கிறது, திரளான சமாதானம் இருக்கிறது, திரளான சந்தோஷம் இருக்கிறது, திரளான சௌக்கியம் இதுக்குள்ள இருக்கிறது. இதை விட்டு பின்மாற்றத்துல நாம் போகலாமா? ஒருவேளை பல வேளைகளில நாம
அந்த பின்மாற்றத்தில் இருந்தா இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா பின்மாற்றத்தில் போவோம். ஜெபத்துல பின்மாற்றம் அடைஞ்சிருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல். தினந்தோறும் வேதத்தை வாசிச்சவங்க இப்ப வேதத்தை எடுக்க முடியலையா? வேதத்துல பின்மாற்றம் அடைஞ்சிருக்கீங்க. எழுந்து மீண்டும் என்ன செய்யும்? கொடுக்கப்பட்ட ஊழியத்தை மீண்டும் செய்யும்படியாக எழும்புங்க. கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதித்து உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற யாவர் இருதயத்திலும் சிந்தனையிலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அன்று ஒரு மனிதன் தன்னுடைய தகப்பனை விட்டு வெளியேறி போன ஆண்டவரே, அவன் புத்தி தெளிந்த பொழுது மீண்டும் தன்னுடைய தகப்பன் இடத்துல வந்து சேர்ந்தான். அவனுடைய சிந்தனையில ஒரு மாற்றம் உண்டாகுது. அவனுடைய சிந்தனையை பிசாசு கெடுத்தான். ஆனா அவனுக்குள்ளே ஒரு சிந்தனையில ஒரு மாற்றம் உண்டான பொழுது, என் தகப்பன் வீட்டில எவ்வளவோ திருப்தியான ஆசீர்வாதம் இருக்கிறது. இன்றைக்கும் கூட எங்கள் தகப்பனாகிய இயேசுவே, உம்முடைய ஆலயத்திலே எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உம்முடைய வேதத்திலே எவ்வளவோ செல்வங்கள் இருக்கிறது. எவ்வளவோ சமாதானம் நீர் அருளின வேதத்தில் இருக்கிறது ஐயா. இன்னைக்கு மனிதர்கள் உலக மனிதர்களை தேடி ஓடுகிறார்கள். உலக மனிதரிடத்திலே சமாதானமான வார்த்தையை தேடி ஓடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறதான சின்ன சின்ன ஆலோசனை கேட்டு ஓடுகிறார்கள். ஆலோசனை கர்த்தர் உம்மை விட்டு விட்டார்கள். நாங்கள் அப்படி அல்லப்பா. எங்கள் புத்தியில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவரே, புத்தியில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். தகப்பனிடத்துல திரும்ப உதவி செய்யுங்க. எங்கள் தகப்பனிடத்துல திரும்ப உதவி செய்யுங்க. தேவனிடத்துல திரும்ப உதவி செய்யுங்க. மீண்டும் கர்த்தரிடத்திலே வரும் பொழுது சிந்தனையில ஒரு மாற்றம் உண்டாகி, ஒரு பரிசுத்தம் உண்டாகி, புத்தி தெளிந்த பொழுது, ஒரு மனம் திரும்புதல் வந்த பொழுது, தகப்பனாகிய இயேசு, நம் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய வீட்டின் நன்மையால் நம்மளை திருப்தியாக்கி ஆசீர்வதிப்பார். அவருடைய வீட்டின் நன்மையால் நாம் திருப்தியாவோம். நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டதான யாவரையும் ஆசீர்வதி. உம்முடைய வேதத்திலிருந்து ஆண்டவர், உம்முடைய வீட்டின் நன்மையினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உம்முடைய நன்மையினால் திருப்தியாகட்டும் ஆண்டவர். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற யாருடைய சிந்தனையாவது பிசாசு கெடுத்து வைத்திருந்தா, அவங்க சிந்தனையில இன்னைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். தேவனுக்காக விழுந்த இடத்துல மீண்டும் எழும்பட்டும் ஆண்டவர். வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. அந்த வெள்ளியும் பொண்ணும் இயேசுவை, அந்த வெள்ளியும் பொண்ணுமுடைய இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள உதவி செய்ய. எனக்குள்ள இயேசு இருக்கிறார். பூமியின் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, அந்த கர்த்தருடையவன் நான் எதை குறித்து கலங்க தேவையில்லை. அந்த கர்த்தருடையவன் எதை குறித்து கலங்க தேவையில்லை. இல்லாத நிலைமை குறித்து நீ கலங்காதே. வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று ஆகாய தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை செருபாபேலுக்கு, நீ தேவனுடைய ஆலயத்தை கட்டப்போ, விழுந்து போன தேவனுடைய ஆலயத்தை நீ கட்டப்போ, உன்ட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நினைக்காத. வெள்ளியும் பொண்ணுமுடைய கர்த்தர் நான் உன் கூட இருக்குன்னு சொல்லி அனுப்புகிறான். கொள்ளையடிக்கப்பட்ட எல்லா பொருட்கள், எருசலேமிலிருந்து நேபுகாத்நேச்சார் மூலமா கொள்ளையடிக்கப்பட்ட எல்லா பொருட்களும் செருபாபேலோடு கொடுக்கப்படுகிறது. அநேகர் அவனுக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள், தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் கட்டும்படியாக. இன்றைக்கு கூட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான். நம்ம இடத்துல ஒண்ணு இல்லாமல் இருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது. தேவைக்காக பின்மாற்றம் அடைஞ்சு மனுஷர்களை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பின்மாற்றத்திற்கு மனது. மனுஷனை நம்பினது போதும். மனுஷன் மேல ஊழியத்தை கட்டினது போதும். கர்த்தர் மேல ஊழியத்தை கட்டுவோம். மனுஷனை நம்பி பல வேலைகளில் நீங்க இழந்தது போதும். இன்னைக்கு தேவனிடத்துல திரும்புங்க. மனிதனுடைய ஆலோசனையை கேட்டு பலதை நீங்க இழந்திருக்கலாம். மனிதனுடைய வார்த்தையை கேட்டு நம்பிக்கையை அவன் மேல வச்சு நீங்க பல வேலைகளை இழந்திருக்கலாம். இன்றைக்கு மனம் திரும்புங்க. உங்க சிந்தனையை கர்த்தருக்கு நேராய் திருப்புங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து. இந்த வேத புஸ்தகம் சகல பேருக்கும் பொதுவானது. என் தகப்பன் வீட்டில வேலைக்காரர்களுக்கு கூட திரளான ஆசீர்வாதம் இருக்கிறதே, சாப்பாடு இருக்குன்னு சொல்லப்பட்ட போல இந்த வேத புஸ்தகம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ஆசீர்வாதம். மனம் திரும்பி நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வேத வசனம் உங்களை ஆசீர்வாதம். அதே வேளையில ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு சொந்த குமாரனாக இருக்கிறோம். இந்த வேதத்தின் நன்மையினாலே கர்த்தர் திருப்தியாக்கும். தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற எல்லா சுதந்திரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும்.
தேவனை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.